கயலுக்கு இப்போ சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கயல் திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஏற்கனவே இப்போ நம்ம எழிலும், கயலும் இந்த ஒரு டிராவல்ஸ ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக குடும்பமா சேர்ந்து எவ்வளோ பெரிய போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை செஞ்சு பணத்த புரட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 வேணும் அப்படிங்கிறது. அப்படி இல்ல அப்படின்னாலுமே ரூ. 2,80,000 பார்த்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்சியர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில ரூ. 10,00,000 பணம் இருக்கு. அதாவது அது யாருதோ எதுக்காக வச்சிருந்தாங்களோ, அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அந்த பணத்துல ரூ. 1 கூட பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கூட, அதாவது இங்க பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஆல்ரெடியே சொன்னாங்க இல்லையா? அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மள சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அந்த பணத்திலிருந்து எடுத்து தான் இப்போ நம்ம அனுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வைராக்கியத்தோட பார்த்தீங்கன்னா கயல் இருந்துட்டு இருக்காங்க. இது நல்லதா கெட்டதா இல்ல கயல் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த ரூ. 10,00,000 யாருக்கு சொந்தமானதோ அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தேடி வரும்போது கொடுத்துட்டா ஓகேவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.